ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படிங்க கைஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோவில் ஒரு நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் போகிற மாதிரி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க கைஸ். ஓகே சாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி கைஸ். ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பிளாங்க் சூஸ் பண்ணிங்க. பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டியூரேஷன் அப்புறம் கேன்வாஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ் லிங்க்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இல்லைனா நீங்கள் இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டாலும் நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ். இந்த இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் கொடுத்த பிளெண்டே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப அதே இமேஜை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி கரெக்டாக அதே அளவுக்கு ஃபஸ்ட் இமேஜை ஃபிட் பண்ணோம்ல கைஸ், அதே அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக அது மேலே ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கைஸ். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப இப்போ ஆட் பண்ணோம்ல கைஸ், ரெண்டாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜை கரெக்டாக ஃபிட் பண்ணி முடிச்சிருங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அனிமேஷன் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ், அந்த அனிமேஷனுக்குள்ளே போய்டுங்க. அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு நான் கொடுக்குற அனிமேஷனே நீங்களும் கொடுங்க. அதாவது கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும் கைஸ். அந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அந்த டைம் லிமிட் வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நான் வைக்கிற அளவு கரெக்டாக பார்த்து அதே அளவு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். நான் வந்து இப்போ மேலேருந்து கீழே வரதை வந்து ஃபிட் பண்ணிட்டேன், அதனால் அதை மாற்றிடுறேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கு ப்ளே பார்த்தாலே தெரியும். மாற்றிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக நல்லாவே ப்ளே ஆகும் கைஸ். இது என்ன வீடியோன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் கைஸ் தெரியும். நான் ஏன்னா ப்ரிவியூ நான் வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணல. ஓகே கைஸ், இந்த ஆட் பண்ணி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு எமோஜி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் இமேஜ் தான் கைஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக கொண்டு போய் அதையும் அந்த சென்டரில் ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கைஸ், நல்லாவே ப்ளே ஆகும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 செகண்ட் வீடியோ தான் கைஸ். 5 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க கைஸ். ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இப்போ சேவ் பண்ணோம்ல கைஸ், அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெக்ஸ்ட் ஆப்ஷன் உள்ள போயிடுங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் கைஸ். என்ன டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும்ல கைஸ், அதுதான் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்களும் டைப் பண்ணிங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் டைப் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் கைஸ். நீங்களும் அதே மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் அனிமேஷன்லாம் எந்த அனிமேஷனுமே கொடுக்காதீங்க கைஸ். ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுவேன் கைஸ். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஃபாண்ட்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். அந்த பார்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிங்க. நான் பண்ணுவேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுங்க. நான் ஃபிட் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ ஆட் பண்ணோம்னா கைஸ், அதுக்கு கீழே ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும் கைஸ். அனிமேஷன் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்க. இல்லை கைஸ், அனிமேஷன்லாம் ஒன்றும் கொடுக்கல, நார்மலாக தான் டெக்ஸ்ட்டு. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஃபோட்டோ அல்லது ஒரு 8 ஃபோட்டோ, என்கிட்ட 6 ஃபோட்டோ இருந்தது கைஸ், அதனால் நான் 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே டியூரேஷன் வந்து ஃபிட் பண்ணுங்க கைஸ். எல்லாத்துக்குமே ஒரே டியூரேஷனாக ஃபிட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் வச்சு ஃபிட் பண்ணி பார்த்தேன் கைஸ். டியூரேஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. கேன்வாஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ தெரியுற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. நான் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். கரெக்டாக ஃபோட்டோ தெரியுற மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க கைஸ். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் ஃபிட் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ ஃபிட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோவை அப்படியே வச்சுருந்தா நல்லா இருக்காது கைஸ். அதுக்காக தான் சொல்கிறோம் நான் எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு ஃபிட் பண்ண சொல்கிறது. எல்லா ஃபோட்டோவுக்கும் நீங்கள் கரெக்டாக கேன்வாஸ் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி 2-3 நாளாவது கைஸ், அதனால தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். அனிமேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து கீழே உள்ள அந்த உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் கைஸ், அந்த 2 அனிமேஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் கைஸ். அந்த 2 அனிமேஷன் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அனிமேஷனை செலக்ட் பண்ணிடுங்க.
இதே அனிமேஷனை நான் வந்து எல்லா ஃபோட்டோக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அனிமேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பாருங்கள் கைஸ். நல்லா கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டியூரேஷன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கே பாருங்கள் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் கைஸ் நான் வந்து டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பாருங்கள். டியூரேஷன் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு 3 செகண்ட் ஃபிட் பண்ணி தான் நான் கைஸ் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அதை வந்து 2 செகண்டாக மாற்றுவேன். மாற்றிட்டு மேலே லெஃப்ட் சைடு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்குமே இதே டியூரேஷன் வந்து ஃபிட் ஆகிடும். அதுக்காக தான் கைஸ் அந்த அப்ளை டு ஆல் பண்ணி அதை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ மாஸ்டாக ப்ளே ஆகும் கைஸ். உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து மியூசிக் தான் கைஸ் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தது கைஸ். அதாவது ஃபோட்டோவிலையும் வருது டெக்ஸ்ட்டு. அதனால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வீடியோ மாசாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக மியூசிக் தான் கைஸ் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மியூசிக் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சாங்கை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கைஸ். வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து வீடியோவில் தான் கைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். வீடியோவை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆடியோ கொடுத்தீங்கன்னா ஆடியோ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும் கைஸ். ஃபிட் ஆகிருந்தா இல்லையான்னு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சில டைம் ஆடியோ வந்து ஃபிட் ஆகும் கைஸ். ஆனால் சவுண்டு எடுக்காது கைஸ். அதுக்காக தான் நான் உங்களை ப்ளே பண்ணி பார்க்க சொல்கிறது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல் கைஸ்.